அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய எம்பிபிஎஸ் ஓட அப்டேட்டில் இன்னைக்கு கடைசி ரவுண்டு எகெயின் ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு. இது 3வது ரவுண்டு. இன்னமும் இது முடியலையே அப்போனா? ஆமாம், கண்டிப்பாக முடியல. இதோட முடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. இதுதான் கடைசி ரவுண்ட் கவுன்சிலிங். சரிங்களா? இதுக்கப்புறம் ஏதாவது வரும், எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதுதான் கடைசி. எகெயின் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 112 சீட்டு வேக்கண்ட் இருக்குன்னு பார்த்தா எனக்கு எப்படி இவ்வளோ பெரிய வேக்கன்சி வந்துச்சுன்னு தெரியல. அதுக்கு பல்வேறு காரணங்களும் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 1, எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கணும் தான் ட்ரை பண்ணுறேன். தமிழ்நாட்டில் 2 சீட் வேக்கண்ட். ஒன்று கேஏபி விஸ்வநாதன், அனதர் ஒன் இஸ் லைக் மாதா மெடிக்கல் காலேஜில் இருக்கிற என்ஆர்ஐ லாப்ஸ்ட் சீட்டு. அது கவர்மெண்ட் சீட்டு, பிசி கம்யூனிட்டி. ரைட், 2 சீட்டு முடிஞ்சு. டீம்டு யூனிவர்சிட்டியில் 3 சீட்டு. ஒன்று சத்யசாய், இன்னொன்று வந்து ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் சொன்ன அதே சீட் மேட்ரிக்ஸ் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. சத்யசாயில் ஒரு சீட்டும், அதுக்கப்புறம் வந்து கொச்சின் அமிர்தாவில் ஒரு சீட்டும், பிஎல்டி யூனிவர்சிட்டி கர்நாடகாவில் ஒரு சீட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த சீட்டுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி 2 லட்ச ரூபா பணம் கட்டி இது வரைக்கும் சீட்டு கிடைக்காத மாணவர்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எனேபிள் ஆகிருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு 9 இடங்கள் வேக்கண்ட் இருக்குது. உத்தரப்பிரதேசில் கிட்டத்தட்ட 71 சீட்ஸ் ஆர் வேக்கண்ட். சரிங்களா? வெஸ்ட் பெங்காலில் 27 சீட்ஸ் ஆர் வேக்கண்ட். சரிங்களா? கிட்டத்தட்ட 112 இடங்கள். எகைன் எம்பிபிஎஸ் கடைசி ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3 அந்த ரவுண்டு கவுன்சிலிங் வரைக்கும் சீட்ஸ் வேக்கண்டாக இருக்குது. தேவைப்படுற மாணவர்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல, இங்கே எதை ஜாயின் பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி ப்ரிப்பேர் போயிட்டுருக்கிறேன், பட் ஆனால் எனக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் மார்க் இருக்குது, எனக்கு வாங்க முடியுமா, பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு ஐடியா இருந்ததுன்னா இவர்கிட்ட சொல்லுங்கள். வி ஹவ் டு ட்ரை டு கெட் அட்மிஷன் இன் லாஸ்ட் மினிட். பட் லாஸ்ட் மினிட் கொஞ்சம் டஃபஸ்ட் காம்படிஷன் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் கூட அவேர்னஸ் இல்லாத பீப்புள் எத்தனை மாணவர்களுக்கு நாளைக்கு டேட்டோட முடிய போகுதுன்றது தெரியாது. ஸோ ஒருத்தர் வந்து அவேர்னஸ் இல்லாததான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? போட்டிங்கிறது போர்டோடையோ ஏதோ கிடையாது. உன்னை விட ஹையர் மார்க் எடுத்தவங்களுக்கு தான் போட்டி. சரியா? ஸோ அப்போ போட்டியில் அவங்களுக்கு அது தெரியலை அப்படின்னா யூ ஆர் த சுப்பீரியர், ரைட்? ஸோ அப்போ அது அவேர்னஸ் தெரியாத இருக்கிற வரைக்கும் நீங்கள் உள்ளே வர முடியும். ஸோ அதுக்கு நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எம்பிபிஎஸ் 112 இடங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற பல மாநிலங்களில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிற மாணவர்கள் இமீடியட்டாக தொடர்பு கொண்டு அதை எப்படி வாங்குறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சிரமங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அட்மிஷன் வாங்க பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.